ஹாய் ஆல். இன்னைக்கு அம்மூஸ் வீட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மார்னிங் கொஞ்சம் வெளிய போற வேலை இருந்தது. பட் போயிட்டு வரதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. 1:30 போல தான் நம்ம ரீச் ஆனோம் வீட்டுக்கு. டக்குன்னு தொட்டுக்க வந்து முட்டை வேக போட்டு நான் மசாலா தடவி பொரிச்சிடலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சமா தண்ணி ஊத்தி இந்த மாதிரி முட்டையில ஸ்ப்ரெட் பண்ணி 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். மசாலா வெந்த உடனே நீங்க டக்குன்னு எடுத்துருங்க. ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. அடுத்து பருப்பு மட்டும் வச்சுட்டு போயிருந்தோம். சாம்பார் பண்ணிடலாம் தான் ஒரு பிளான் இருந்தது. பட் சாம்பார் பண்றதுக்கு டக்குன்னு டைம் இல்லைனால வெறும் பப்பை வந்து தாளிச்சிடலாம்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. கடுகு, உளுந்தம் பருப்பு, வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே மிளகாவும் டொமேட்டோவும் போட்டு தாளிச்சு கருவேப்பிலை, கொத்தமல்லியை சேர்த்தா இன்னும் டேஸ்டா இருக்கும். அதுவும் சேர்த்துக்கலாம். வேக வச்ச பருப்பை அதை ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க ஊட்டி இறக்குனீங்கன்னா பருப்பு ரெடி ஆயிடும். பேச்சுலரா இருக்கீங்கன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. 15 மினிட்ஸ்ல இது ரெடி ஆயிடும். எனக்கு பர்சனலா சாம்பாரை விட பப்பு பூவா நெய் ஊத்தி சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். நான் இன்னைக்கு லஞ்ச் நல்லாவே என்ஜாய் பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.